ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் டேம்போ எபிசோட் 8. எபிசோட் 8க்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 1லேருந்து 5 எபிசோடு போடுங்கன்னு சொல்லி கேட்குறீங்க. சத்தியமே என்னால் போட முடியாதுப்பா. ஏன்னா டைம் ரொம்ப எடுக்கும். 5 எபிசோட் போடுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. ஸோ அதுக்கு எனக்கு 2 நாள் தேவைப்படும். நான் அந்த சீரீஸை பார்க்குறக்கே எனக்கு 3 நாள் ஆச்சு, அந்த 5 எபிசோடையும். ஸோ மறுபடியும் பார்த்து ஒன்று எடிட் பண்ணி வாய்ஸ் அவுட் பண்ணி போடுறது ரொம்ப ரிஸ்க்கு. ஸோ அதனால தான் நான் ட்ராமா லவ் ஷிஃபா சேனலில் பார்த்துக்கங்கன்னு சொன்னேன். என்னால் அது போட முடியாது, சாரி. ஸோ இந்த சீரீஸ் அவங்க போடலன்னா தான் நான் கன்டினியூ பண்ணுவேன். அவங்க போட்டாங்கன்னா டக்குன்னு நான் நிறுத்திடுவேன். அதனால நான் அந்த 5 எபிசோடு போடலை. பார்க்காதவங்க அதில் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம எபிசோட் 8க்குள்ளே போகலாம். தேம் போ 2 பேரும் நடந்து வந்துட்டுருக்காங்க. தேம் சொல்கிறான் போக்கிட்ட, சாரி, நான் ஆல்ரெடி உனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன், பட் என்னால் அதை ஃபாலோ பண்ண முடியலன்னு சொல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி எனக்கே தெரியும் நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்கன்னு. ஸோ உன்னை கஷ்டப்படுத்த மாட்டேன், அதனால் ஒன்றும் இல்லை, பரவாயில்ல விடு அப்படிங்கிற மாதிரி போக சொல்கிறான். பட் தேம்க்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பட் நான் எப்படி மறப்பேன், அந்த மூவியை நான் எப்பயுமே மறக்க மாட்டேன், உன் கூட சேர்ந்து அந்த மூவி பார்க்கணுன்னு தோணுதுன்னு சொல்ல. சரி ஓகே, ஆமாம் அந்த சாங்கை திருடினது யாருன்னு கண்டுபிடிச்சாச்சுல, என்ன பிரச்சனைங்கன்னு சொல்லி கேட்க, அதை பற்றி நான் கம்பெனியில் ஆல்ரெடி பேசிட்டேன். ஸோ வேறு ஒரு சாங் ரெடி பண்ணணுன்னு சொல்லியிருக்காங்க, கொஞ்சம் டைம் இருக்குது, அதுக்குள்ளே வேறு ஒரு சாங்கை ரெடி பண்ணிக்கலாம், அந்த ப்ராப்ளத்தை விட்டுடலாம் அப்படின்னு சொல்ல. சரி ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொல்லி இப்போ ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறேன். அந்த வீடியோ சீக்கிரம் ரிலீஸ் ஆகிடும்னு நினச்சேன்னு சொல்ல. எனக்கு ஒன்று நினச்சாதான் கவலையாக இருக்குது. நீ அந்த வீடியோக்காக எவ்வளோ ஹெல்ப் பண்ணியிருக்க, நீ ரொம்ப பாவம் இல்லைன்னு தேம் சொல்ல. ஏய் எதுக்கு அப்படி சொல்கிற, என்னை பற்றிலாம் நீ கவலைப்பட வேணாம், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆக்சுவலி நீ மார்க்ஸை பற்றி மட்டும் ஃபீல் பண்ணால் போதும் அப்படிங்கிற மாதிரி போ சொல்ல. ஆல்ரெடி நான் இதை பற்றி எல்லாம் பேசிட்டேன், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, எல்லாம் சரியாயிரும்னு நினைக்கிறேன்னு சொல்ல. கையில் பார்த்தா அவன் எப்பயுமே ஸ்டோரி போர்டு ஒன்று வச்சுருப்பான்ல, அதை காணும். தேம் கேட்குறான், ஸ்டோரி போர்டு எங்கடான்னு. ஐயோ அதை நான் அந்த தியேட்டர்லேயே விட்டுட்டு வந்துட்டேன்னு நினைக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு புரியலையேன்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்கா. சரி ஓகே, நீ வேணா ஒன்று பண்ணு, நான் வேணா போய் எடுத்துகிட்டு வந்துடுவா அப்படின்னு சொல்லி அந்த பக்கம் தேம் போக. வேணாம் பரவாயில்ல விடு, அது எதுக்கு, அது இல்லைனாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்ல. ஏய் எதுக்கு அப்படி சொல்கிற, அது உனக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அதில் நிறைய ஐடியாஸ்லாம் இருக்குது, ஸோ நான் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லி மறுபடியும் போகிறான். இல்லை வேணாம் தேம், பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். உண்மையாகவே வேணாமா? வேண்டாம், நீ உன் மெம்பர்ஸ்கிட்ட பேசணும்ல, நீ போ, என்னை எங்கேயே விட்டுட்டு போ, நான் போயிடுவேன், உனக்கு டைம் இல்லை, நீ சீக்கிரம் போ அப்படின்னு சொல்லி தேமை பார்த்து போ சொல்ல. சரி ஓகே, எனக்கு டைமே இல்லைனாலும் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் பேசுவேன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க. சரி ஓகே, முதல்ல நீ கிளம்பு, நான் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு சொல்ல. சரி பார்த்து போன்னு சொல்லி அவனை அப்படியே வழி அனுப்பிட்டு சார் நின்றுட்டுருக்காரு. வீட்டுக்கு போனதுக்கப்புறம் மறக்காமல் என்கிட்ட சொல்லுன்னு சொல்லி பார்த்து சொல்ல. சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு அவன் அந்த சைடில் போயிட்டான். அவன் போனதுக்கப்புறம் வேகமாக ஸ்டோரி போர்டு எடுக்கிறதுக்காக தியேட்டருக்கு போய் பார்த்தா அங்கே ஜுன் உட்காந்துருக்கான் அந்த ஸ்டோரி போர்ட்கிட்டேயே. அவனை பார்த்துட்டு இவனுக்கு ஷாக்காக இருக்குது. ஏய் நீங்கள் என்ன பண்ணுற, நான் உங்ககிட்ட கேட்கணும், நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்ல. 2 பேருக்கும் ஷாக்காக இருக்குது. அப்புறம் அந்த சீன் அங்கே கட் பண்ண. அடுத்து இந்த மியூசிக் வீடியோ ரிலீஸ் ஆச்சுல இவங்க சாங், அதை திரும்ப மெம்பர்ஸ் எல்லோரும் பார்த்துட்டே இருக்காங்க. நம்ம சாங்கை எப்படி எடுத்திருக்காங்க பார்த்தியா, கொரியோகிராஃபி சுத்தமாக நல்லாவே இல்லை, நான் பண்ணியிருந்தால் நல்லா இருக்கும்னு சொல்லி ஒரு பக்கம் டில்லனும் அங்கே நானும் பேசிகிட்டே இருக்காங்க. முதல்ல அதை ஆஃப் பண்ணுங்கள், திரும்ப அதை பார்த்துட்டே இருக்கான், டென்ஷன் ஆகுது. முதல்ல நம்ம ஃபோக்கஸ் பண்ணி வேறு ஒரு சாங் ரெடி பண்ணலாம். முதல்ல நம்ம ஒரு சாங் ரெடி பண்ணணும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்லாம் பண்ணணும். ஸோ காம்படிஷன் ரொம்ப ஹெவியாக இருக்குது, எல்லோரும் சீக்கிரமாக ஒரு வாரத்துக்குள்ளே இந்த சாங்கை ரெடி பண்ணணும்னு சொல்ல. டிலன் சொல்கிறான், ஒரு வாரத்தில் முடிக்க முடியுமா? முடிக்க முடியும்னு நினைக்கிறேன், நம்ம ட்ரை பண்ணலாம். சரி ஓகே, இன்னும் சாங்கே செலக்ட் பண்ணியே, யாருக்காவது ஏதாவது ஐடியா இருந்தால் சொல்லுங்கன்னு பெரு சொல்கிறான். என்ன ஐடியான்னு சொல்லி எல்லோரும் யோசிச்சிட்டே இருக்காங்க. ஸோ அப்படியே முறைச்சிக்கிட்டே இருக்கான் தேம் அங்கே ஜுன்னை பார்த்து. ஜுன் அவனை பார்க்குறான். 2 பேரும் முறைச்சிக்கிட்டே இருக்கானுங்க, எதுவுமே பேச மாட்டேங்கிறாங்க, மற்றவங்க மட்டும்தான் பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அன்னைக்கு அந்த தியேட்டரில் நடந்ததை பற்றி யோசிச்சு பார்க்குறாங்க. நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கன்னு சொல்லி கேட்க, போ எங்க அப்படின்னு சொல்லி தேமை பார்த்து கேட்க, அவன் போயிட்டான். அப்படியா, நீ மூவி ரிவ்யூ எழுது தானே வந்த, நீ போய் வேணா படத்தை பாருன்னு சொல்ல. நான் அதை பற்றி பேச இங்கே வரல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு சொல்லி ஜூன் கிட்ட அப்படியே தேம் சொல்ல. நான்லாம் பேச மாட்டேன்னு சொல்லிட்டு வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். ஒன்றுமே புரியல, என்னடா பேச மாட்டேன்னு போயிட்டானேங்கிற மாதிரி யோசிச்சிட்டே இருக்க. இப்போ 2 பேருக்கு அதான் ஞாபகம் வருது. நான் சொல்கிறேன், ஒரு சூப்பரான சாங் நான் ரெடி பண்ணணும்னு நினைக்கிறேன். என்ன மாதிரி சாங் தெரியுமா? லவ் சாங்காக இருக்கணும்னு ஆசைப்படுறேங்கிற மாதிரி சொல்கிறான். என்னடா சொல்கிற, லவ் சாங்கா அப்படின்னு சொல்லி எல்லோரும் கேட்க. ஆமாம், எனக்கு என்னமோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும்னு தோணுது. எனக்கு ஒன்றும் புரியலையேங்கிற மாதிரி மற்ற 2 பேரும் சொல்ல. எனக்கு என்னோடய சாய்ஸ் லவ் சாங் தான்,
அது ரொம்ப நல்லா இருக்கும்னு தோணுது. ஸோ லவ் வந்து நிறைய ஃபார்ம்ஸில் இருக்குது. அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக ஒரு சாங் க்ரியேட் பண்ணலான்னு சொல்ல, என்ன மாதிரி லவ் சாங் உனக்கு வேணும்னு நீ நினைக்கிறேன்னு சொல்லி டேம் கேட்குறான். ஸோ சொல்லு, என்ன மாதிரி லைஃப்பை சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஒரு சாங் வேணுமா, இல்லை வேறு எப்படி வேணும்? நீ சொல்கிற ஐடியா நல்லா தான் இருக்குது, எனக்கும் அந்த மாதிரி பெட்டராக பர்சனலாக நம்மளை மாற்றுறதுக்கான லவ் சாங்காக இருக்கணும்னு தோணுதுன்னு சொல்லி ஜுன்னும் டேமும் மாற்றி மாற்றி பேசிட்டு ஆர்கியூ பண்ணுற மாதிரி இருக்குது. ஏன்டா நீங்கள் 2 பேரும் பாட்டை பற்றி தான் பேசுறீங்களான்னு பேர் கேட்க, ஆமான்னு ஒருத்தர் சொல்கிறான், இல்லைன்னு ஒருத்தர் சொல்கிறான். 2 பேரையும் பார்த்து இவங்களுக்கு கன்ஃபியூஸ்டாக இருக்குது. பர்சனலியும் ப்ரொஃபஷ்னலியும் ஒன்றா கொண்டு வராது அப்படிங்கிற மாதிரி டேம்ஸில், நான் எதுவுமே சொல்லலையே, நான் ஏதாவது நல்ல ஐடியா இருக்குன்னு தான் கேட்டேன், நீ தான் என்கிட்ட சண்டை போடுறேன்னு ஜுன் சொல்கிறான். ஒன்றும் இல்லை, நீ தான் என்கிட்ட சண்டை போட்ட, நம்ம 2 பேரும் பேசலான்னா நீ கேட்க மாட்டேங்கிறேன்னு சொல்ல, யாரோ காலிங் பெல் அடிக்கிற சத்தம் கேட்குது, யாராவது வந்திருக்கா அப்படின்னு சொல்ல, ஒருவேளை அது பூவாக இருக்குமான்னு மற்றவங்க சொல்ல, ஏன்டா இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டு இருக்கும்போது இடையில வரான்னு சொல்ல, நானும் எந்திரிக்கிறான். அதுக்குள்ளே இவனுக்கு 2 பேரும் முந்திக்கிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்துட்டானுங்க. வரேன், நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு 2 பேரும் பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. கூட நானே வாங்கிட்டு போகிறேன்னு சொல்லி ஜுன் எல்லாத்தையும் அவன் கையில் இருக்கிறதெல்லாம் வாங்கிட்டு, எதுக்காக இங்கே வந்த, ஃபுல் டைம் இங்கே ஒர்க் பண்ணலான்னு வந்துட்டியான்னு ஜுன் கேட்குறான். அதுக்கு சிரிச்சிட்டு, அது வந்து மைக் எனக்கு ஒரு அசைன்மெண்ட் கொடுத்துருக்காங்க, அதாவது உங்களோட ஒர்க் ஃபுல்லாக நான் பார்க்கணுமா, அதாவது வீடியோஸ்லாம் கவர் பண்ணணுமா, அதுக்காகன்னு சொல்ல, ஏன்டா அவன் இப்படி காமெடி பண்ணிட்டு இருக்கான்னு பெரு சொல்கிறான். அவனுக்கு ஒரு வேலையே இல்லையா, சும்மா இதே தான் பண்ணிகிட்டே இருப்பானாங்கிற மாதிரி அப்படியே டிலன் கத்துறான். டிலன் கொஞ்சம் அமைதியாக இரு, அவனோட வேலையை அவன் பார்க்குறான், எதுக்காக இந்த மாதிரி பேசுகிற, அவனை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசாத, பாவம் அவன் என்ன பண்ண போகிறான், அவன் எல்லாமே ட்ரை பண்ணி தான் பண்ணான், இவன் நமக்கு ஹெல்ப் தானே பண்ண வந்திருக்கான், இதெல்லாம் மைக்கு தான் காரணங்கிற மாதிரி ஒரு பக்கம் அவன் கத்திட்டு இருக்க, சேம் டைம் இவங்களோட சாங்கை அங்கே நம்ம செல்லக்குட்டி பார்த்தாருல, அந்த சாங்கை பார்த்துட்டு, வா ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, அதுக்கு பேமிக்கா, உனக்கு பிடிச்சிருக்குண்ணா இந்த சாங்கை நீயே பண்ணு, உனக்காகவே ரெடி பண்ணதுன்னு சொல்ல, அதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு நானும் சொல்கிறான், ஆக்சுவலி நம்ம கொடுத்த ஒர்க்காக அவங்க பண்ணுவாங்க, அவ்வளோதான், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, சாங்கை பற்றி ஏதாவது பேசணும், ஸ்கிரிப்ட் ரெடியாக இருக்குது, அதை பற்றி பேச தானே வந்த அப்படின்னு டேம் சொல்ல, ஆமாம் பட் அவசரப்பட வேணாம், முதல்ல சாப்பிடுங்க, எல்லாருக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன்னு சொல்ல, வா தேங்க்யூன்னு சொல்லி அப்படியே டேம் போகிறான். அதுக்குள்ளே நீங்கள் அங்கே போய் ஒர்க் இருந்தால் பாருங்கள், ஜுன் எனக்கு இருக்கான்ல ஹெல்ப் பண்ண அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே டென்ஷன் ஆகிடுச்சு டேம்க்கு. ஆமாம் நான் ஹெல்ப் பண்ணுறேன், நீ போய் ஏதாவது வேலை பாரு, வாடா போகலான்னு சொல்லி கூட்டிட்டு அப்படியே அந்த பக்கம் போயிட்டான். அப்போயும் சும்மா இல்லாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வேகமாக அங்கே டேம் வரான். பரவாயில்ல விடுங்கன்னு சொல்ல, நான் இப்போ ஃப்ரீயாக தான் இருக்கேன், உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்ல, என்னது ஃப்ரீயா, எவ்வளோ வேலை இருக்குது, ஃப்ரீயாக இருக்கேன்னு சொல்கிறேன், சாங் இன்னும் நீ ரெடி பண்ணவே இல்லை, அதுக்குள்ளே ஃப்ரீயாக இருக்கேன்னு எப்படி சொல்லலாம், நிறைய வேலை இருக்குல்ல, அதை போய் பாரு, ஃப்ரீயாக இருக்கேன்னெல்லாம் சொல்லாதேன்னு சொல்ல, ஹலோ உனக்கு ஒர்க் இருக்குல்ல, அந்த ஒர்க்கை நீ பாரு, உன்னோட வேலையை பாருன்னு சொல்ல, நீ சாங்கை கொடுத்தா தான் நான் ரெடி பண்ண முடியும், இன்னும் நீ சாங்கே கொடுக்கல, அப்புறம் நான் எப்படி ரெடி பண்ண முடியும்னு ஜுன் கேட்குறான். இப்படியே 2 பேரும் மாற்றி மாற்றி ஆர்கியூ பண்ணால் அங்கே 3 பேரும் நின்று பார்க்குறாங்க. அங்கே என்ன தான் போயிட்டுருக்கு, மாற்றி மாற்றி இவனுக்கு அடிச்சுக்கிறானுங்க, ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி டிலன் நானும் 3 பேரும் பேசுகிறாங்க. ஜுன் போய் அங்கே இருக்க டேபிளை அரேஞ்ச் பண்ணு, நானும் தேமும் இதை பார்த்துக்குறோன்னு சொல்ல, நீ என்ன ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னை போன்னு சொல்கிற, ஏன்டா அப்படிங்கிற மாதிரி ஜுன் கேட்க, இப்போயே ஹெல்ப் தான் கேட்குறேன்டா, இதை பிளேட்டை கொண்டு போய் அங்கே வெயின்னு சொல்ல, எதுக்கு ஜுன் கிட்ட ஆர்கியூ பண்ணுறீங்கன்னு சொல்லி டேம் கிட்ட கேட்குறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சும்மா அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, எனக்கு என்னமோ சண்டை போடுற மாதிரி இருக்குது, பெரிய பிரச்சனைலாம் இல்லைல்ல, ப்ளீஸ் ஏதாவது இருந்தால் கூட சீக்கிரம் சரி பண்ணிடுங்கன்னு சொல்ல, இதை பற்றி நீ யோசிக்காத, ஒன்றும் இல்லை, நீ இதில் இன்வால்வ் ஆக மாட்டே ஓகேவா அப்படின்னு சொல்ல, நீ இன்வால்வ் ஆனாதான் இது சீரியஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி டேம் சொல்ல, என்ன சொல்கிற ஒன்றும் புரியலைங்கிற மாதிரி அவனை பார்த்துட்டே இருக்கான். கவலைப்படாத நான் பார்த்துக்கிறேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்ல, அதுக்குள்ளே ஜூன் வந்து டேபிளெல்லாம் அரேஞ்ச் பண்ணிவிட்டு வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி அங்கே வந்து நிற்கிறான். என்ன பண்ணிகிட்ருக்க, இன்னும் கொஞ்சம் பிளேட் எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லி சொல்ல, நான்லாம் பண்ண மாட்டேன், டேம் கிட்ட சொல்லு, அவன் பக்கத்தில் க்ளோஸாக தானே நின்றுட்டுருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவனும் போய் பிளேட்லாம் எடுத்து வந்து கொடுக்குறான். தேங்க்யூன்னு சொல்லி வாங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே ஜூன் இருக்கான். அதாவது டேம் கூட இருக்கிறது இவனுக்கு சுத்தமாக பிடிக்கல. என்னடா பச்சை இலையில எடுத்து சாப்பிட்டுட்டு இருக்க, இது ரொம்ப நல்லா இருக்குது, வெயிடா எனக்கு பசிக்குதுன்னு சொல்லி இவங்க 2 பேரும் காமெடி பண்ணிட்டு இருக்காங்க. டேம் அதை பார்த்துட்டே இருக்கான். இவன் வேணும்னே இது ஏதோ க்ரியேட் பண்ணுறாங்கிற மாதிரி அவனை பார்க்க, எனக்கு ஒன்றும் புரியல, நீங்கள் 2 பேரும் யாரோட பக்கம் இருக்க போகிறீங்க, 2 பேரும் என்னோட ஃப்ரெண்ட்னு பேர் சொல்ல, அது வேணா கரெக்டு தான், யாரோட பக்கத்தில் இருக்கிறதுன்னு எனக்கு புரியல, எனக்கு என்னமோ ஜூன் சும்மா காமெடி பண்ணுறான்னு தான் தோணுதுன்னு சொல்லி டிலன்னு சொல்கிறான். உண்மையாக தான் சொல்கிறியா, ஆமாம் ஒரு வேளை ஜூன்னு அங்கே நம்ம எப்படியாவது கரெக்ட் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறானோ, எனக்கு தெரிஞ்சு ஜூன் அந்த மாதிரி ஆள் கிடையாது, அவன் சும்மா விளையாடுறான்னு தான் நினைக்கிறேன், அவன் சீரியஸாக இருக்க மாட்டான்னு சொல்லி நானும் சொல்கிறான். எனக்கு என்னமோ டேம் பக்கம்தாப்பா இருப்பேன்னு தோணுதுன்னு சொல்ல, இவங்க 3 பேரும் மாற்றி மாற்றி பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா உளறிட்டு இருக்கீங்க, ஆமாம் அவங்க 2 பேரோட கெமிஸ்ட்ரி நல்லா இருக்குல்ல, பார்த்தா சூப்பராக இருக்குல்லன்னு சொல்லி நானும் காமெடி பண்ணுறான். ஒரு வேளை இங்கே இருக்க ஒர்க்லாம் முடிச்சிட்டாங்க போல், போகிறதுக்காக ரெடி ஆகிட்டு இருக்க, நீ எங்கே போகிற, நான் வீட்டுக்கு போகிறேன். வீட்டுக்கு தான் போகிறியா,
ஆமாம் வீட்டுக்கு தான் போகிறேன்னு சொல்லி 2 பேரும் பேசிகிட்டு இருக்க தேம் உள்ளேருந்து பார்க்குறான். ஏண்டா சீரியஸாக பார்த்துட்ருக்கே என்ன தாண்டா நடக்குதுன்னு பேர் கேட்குறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்கான். ஏய் என்னாச்சு, நீங்கள் 2 பேரும் ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க, எனக்கு என்னமோ ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்லி நானும் சொல்கிறான். ஒன்றும் இல்லைன்னு சொல்லி அமைதியாக இருக்க. இப்படியே போனால் பிரச்சனை பெருசாயிரும், கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இரு, உன்னோட ஒர்க்கும் பிரச்சனை, உன்னோட ஃப்ரெண்டும் பிரச்சனைன்னு சொல்லி நானும் சொல்கிறான். உனக்கு புரியுதா, ஏன்டா 2 பேர் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்கன்னு பேர் கேட்குறான். எனக்கு ஒன்றுமே புரியல, ஏன் ஜுன் ஓவராக ஆக்ட் பண்ணுறான்னு தெரியலன்னு சொல்ல, எனக்கும் தெரியலடா, நான் இதை சீக்ரெட்டாக வச்சுக்க விரும்பல, நான் எல்லாத்தையும் சொல்லிடணுன்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் இதை பற்றி யார் சொன்னா அப்படிங்கிற மாதிரி, அதாவது அவன் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர்கிட்ட இவனை பற்றியும் பற்றியும் யார் சொன்னான்னு பேர்கிட்ட கேட்க, நான்லாம் எதுவும் சொல்லடா, அவனுங்களே பார்த்து கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு சொல்ல, ஆனால் ஜுன் எதுவுமே அவன் மனசுலேயே வச்சுப்பான், டைரெக்டாக சொல்லவே மாட்டான். உனக்கு தெரியுமில்ல, கொரியா போகிறத பற்றி இன்ஃபர்மேஷன் அவனுக்கு தெரியும், பட் அவன் அந்த சீக்ரெட்டாக தான் வச்சுட்டான், உங்ககிட்ட டைரெக்டாக எதுவுமே கேட்கல. அதே மாதிரி தான் ஏதாவது பண்ண போகிறான்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியலடா அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுக்கு டிலன் வந்து ஜூனுக்கு சப்போர்ட் பண்ண நானோக்கு டென்ஷன் ஆகுது. நீ ஏன்டா ஓவர் அவனுக்காக சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க அப்படின்னு கேட்க, ஒன்றும் இல்லை சும்மா தான் அப்படிங்கிற மாதிரி அவன் கத்துறான். சேம் டைம் அடுத்து இங்கே தான் காட்டுறாங்க. ஆஃபீஸில் ஏதோ ஒர்க் பண்ணிகிட்ருக்க, அவனுக்கு முன்னாடி நிறைய ஸ்நாக்ஸ் இருக்குது. மிங்கும் டேவும் அந்த ஸ்நாக்ஸை பார்த்துட்டு, ஏய் இதெல்லாம் யார் அவனுக்கு வாங்கி கொடுத்தா அப்படின்னு சொல்லி கேட்க, அதை பார்த்தோன்னே லைட்டாக யோசிக்கிறான். ஆக்சுவலி ஜூன் தான் இவனுக்கு வாங்கி கொடுத்துருப்பான், இந்த அவனோட ஃபேவரட் ஆனதுன்னு சொல்ல, டே பரவாயில்ல என்னோடய ஃபேவரெட்லாம் தெரிஞ்சு வச்சுருக்கேன்னு சொல்ல, சும்மா உன் மேலே அக்கறை இருந்தது, அதான் ஐஜி ஸ்டோரிஸ் பார்த்தேன், உனக்கு என்னென்ன பிடிக்கும்னு பார்த்து உனக்காக செஞ்சு கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல, வா சூப்பர்னு சொல்லி வாங்கிட்டு அந்த பக்கம் போயிருப்பான். அதை பார்த்துட்டு அது ஒன்றும் இல்லை சும்மா அப்படின்னு சொல்ல, வித்தியாசமாக இருக்குது, நானும் எவ்வளோ பாப்புலராக இருக்கேன் இந்த ஆஃபீஸில், இது வரைக்கும் யாருமே எனக்கு எதுவுமே கொடுத்ததில்ல, இப்போ தான் நீ வந்த, உனக்கு பார்த்தியா எவ்வளோ மதிப்பு அப்படின்னு சொல்லி 2 பேரும் ஓட்டிகிட்டே இருக்காங்க. அது யார் கொடுத்தான்னு சொல்ல மாட்டியான்னு சொல்ல, அது ஒன்றும் இல்லை, அது சும்மா என்னை டீஸ் பண்ணுறக்காக கொடுத்தது அப்படின்னு சொல்லிட்டு ஜுன் போக்கு கால் பண்ணுறான். டே உனக்கு என்ன வேணும் சாப்பிட சொல்லு, உனக்காக ஏதாவது வாங்கிட்டு வரேன்னு சொல்ல, அதெல்லாம் எனக்கு எதுவும் வேணான்னு சொல்ல, நீ மட்டும் ரிப்ளை பண்ணல கண்டிப்பாக உனக்கு குப்பை தொட்டியில் போகிற ஏதாவது வாங்கிட்டு வந்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அவன் மெசேஜ் பண்ணிகிட்ருக்கான். இவனை ரிப்ளை பண்ணிட்டு சிரிச்சிட்டே இருக்க, மிங்கிட்டே 2 பேரும் ஓட்டிகிட்டே இருக்காங்க. என்னமோ நடக்குது இவனுக்குள்ளே, ஆனால் இவன் தான் சொல்லவே மாட்டேங்கிறான்னு சொல்ல, சரி உனக்கு சாண்ட்விச் பிடிக்கும்ல சொல்லு, சாண்ட்விச் வாங்கிட்டு வருவான்னு இவன் மெசேஜ் பண்ணுறான். அவன் அதுக்கு எந்த ரிப்ளையுமே பண்ணல. டே உண்மையே சொல்லிடுடா, அப்புறம் குப்பை தொட்டி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்கே இருக்க சாண்ட்விச் எடுக்கலான்னு கை வைக்கிறான். இவன் சாண்ட்விச்சை கையில் எடுத்து பார்த்துக்கிட்டே இருக்க, பின்னாடியே ஒரு குரல் கேட்குது. இந்த சாண்ட்விச் அவனோட ஃபேவரட் தான், அது உனக்கு தெரியுமான்னு சொல்ல, அங்கே பார்த்தா அங்கே தேம் நிற்கிறான். தேமை பார்த்தோன்னே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. ஒன்றுமே பேசாமல் அந்த பக்கம் அப்படியே ஜூன் போக, எதுக்காக என்னை அவாய்ட் பண்ணுற, என்கிட்ட பேசலாம்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உன்கிட்ட பேச என்ன இருக்குது, நிறைய இருக்குது, உன்கிட்ட பேசணும், ஒர்க்கை பற்றியும் பேசணும், நிறைய பேச வேண்டியது இருக்குது, ஆனால் நீ தான் பேச மாட்டேங்கிறேன்னு சொல்ல, நீ என்ன பேசுகிற, ஆல்ரெடி எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கா, அதை பற்றி பேசணும், அப்படியா உன்னோட ஐடியா எப்படி இருந்தாலும் நல்லா தான் இருக்குது விடுன்னு சொல்ல, இல்லை ப்ளீஸ் நான் முதல்ல என்னோட ஐடியா உங்ககிட்ட சொல்கிறேன், அதை பார்த்து நீ தெரிஞ்சுக்கோ, சரி என்ன சொல்லணும், இங்கே பேச வேணாம் வெளியே போய் பேசலான்னு சொல்லி 2 பேரும் அந்த ஃபன்லேண்ட் மாதிரி இருக்குள்ள கேம் விளையாடுற இடம் அந்த மாதிரி இடத்துக்கு போகிறாங்க. ஜூன் கேட்குறான் தேம் கிட்ட, எதுக்கு இந்த ஸ்டூப்பிட் கேமை உன் கூட விளையாட சொல்கிறேன், நான் சொல்கிறேன் முதல்ல நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், சாங்கை பற்றியும் பேசணும், பற்றியும் பேசணும்னு சொல்ல, 2 பேரும் தியேட்டரில் மீட் பண்ண அந்த சீன் அப்படியே கண்ணு முன்னாடி வருது. எதுக்காக நான் அவாய்ட் பண்ணேன், அதுக்கு பதில் சொல்லுன்னு சொல்லி தேம் சொல்கிறான். நான் எதுவும் பண்ணவே இல்லையே, உண்மையை சொல்லு, உனக்கு தோணுனா நீ பார்த்துக்கோ, எனக்கு என்ன, நான்லாம் யாரையும் அவாய்ட் பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஜூன் சொல்கிறான். இல்லை நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டு தான் இருக்க, ஏய் அவாய்ட் பண்ண எதுக்கோ முன்னாடி நான் நிற்க போகிறேன் அப்படின்னு சொல்ல, இல்லை நீ எதுவும் கிட்ட மறைக்கிற, எனக்கு புரியும், நீ தியேட்டருக்கு வந்தில்ல, எதுக்காக வந்த, நீ வரமாட்டேன்னு நினச்சி தான் நான் வந்தேன், நான் வரமாட்டேன்னு உனக்கு எப்படி தெரியும், எனக்கு தெரியும், நீ சும்மா ஆக்ட் பண்ணாத, எல்லாம் தெரிஞ்ச மாதிரி, நீ வரமாட்டேன்னு நினச்சேன்னு சொல்ல, ஒரு கேமை லூஸ் பண்ணிட்டான் அங்கே ஜூன். அப்புறம் வின் பண்ணது தேம் தான். ஒரு செகண்ட் ஸ்டாப் பண்ணிவிட்டு அப்படியே பார்க்க, உன்ன மாதிரி ஒருத்தன் இந்த மாதிரி முன்னாடி இருந்ததில்ல, இப்போ டோட்டலாக வேறு மாதிரி இருக்க, நீ அவனுக்காக சப்டைட்டில்ஸ் ரெடி பண்ணுற, எம்வி கான்செப்டை விட்டுட்டு நீ பிஸியாக எல்லா ஒர்க்கும் அவனுக்காக பண்ண, எல்லாமே பார்த்தேன், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேட்க, மறுபடியும் ஒன்று அப்படியே ஜூன் வந்து மிஸ் பண்ணிட்டான். அவன் கூட இருந்த அந்த மூமெண்ட், அந்த ரெஸ்டாரண்ட்டில் அவனோட காதில் அப்படியே கை வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக ஒரு பாட்டு பாடியிருப்பான், அந்த பாட்டு. அப்புறம் 2 பேரும் ஒன்றா இருந்த எல்லா மூமெண்ட்ஸும் அவன் கண்ணு முன்னாடி அப்படியே வருது. கூட இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்த்துட்டு அப்படியே அமைதியாக நின்று, இப்போ நான் என்ன நினைக்கிறேங்கிறத பற்றி நீ எதுக்கு கவலைப்படுற சொல்லு, அதை பற்றி எதுவும் இல்லை, நான் எதுவும் சொல்லலை, நீ அவனை பற்றி என்ன தான் நினைக்கிற, அவனுக்கு டேலண்ட் இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறியா, அவன் என்ன பண்ணுவான்னு பார்க்குறியா, நீ அவனுக்கு ஒரு மூவி டிக்கெட் கொடுத்த, அந்த டிக்கெட் உனக்கு ஃப்ரீயாக வந்தது தானே, நீ அவன் கூட போய் அந்த மூவிக்கு ரிவ்யூ எழுதணும்னு ஆசைப்பட்ட, அவ்வளோதானு சொல்ல, இதை கேட்டு நீ டென்ஷன் ஆகிடுச்சு. அப்புறம் அந்த ஒரு காயினை வந்து மிஸ் பண்ணிட்டான். தேம் அப்படியே பார்த்துட்டே இருக்க, புரியுது நீ அவனை எந்த இடத்துல வச்சுருக்கன்னு எனக்கு புரியுது, ஆனால் நீ அவனை பற்றினது தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்க,
அவனுக்கு இருக்க டேலண்ட்டை பற்றி நீ புரிஞ்சிக்கவே இல்லை. நீ சும்மா அவனை பார்த்துக்கிறதும் இல்லை. அவனுக்கு என்ன வேணும் என்ன பிடிக்குங்கிறத பற்றி உனக்கு எந்த இதுவுமே தெரியாது. சும்மா அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குன்னு சொல்லாதங்கிற மாதிரி டென்ஷனாக அப்படியே காத்திக்கிட்டே இருக்கான் ஜூன். தேம்க்கு அப்படியே அவன் ஹக் பண்ண மூமெண்ட்டு, 2 பேரும் ஒன்றா இருந்த மூமெண்ட்ஸ் எல்லாமே அவன் கண்ணு முன்னாடி வருது. அது எல்லாத்தையுமே அப்படி யோசிச்சிட்டே இருக்கான். ஜூன் ரொம்ப எமோஷ்னலாக பேச தேம்க்கு என்ன பேசுறதுன்னு புரியல. ஒரு செகண்ட் அவன் சொல்கிறது அது மட்டும் இல்லாமல் அவன் கூட அந்த ஃபீலிங்ஸ் எல்லாமே யோசிச்சுட்டு இப்போ தான் எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. நான் உன்னை அந்த சினிமா தேட்டரில் பார்த்தேன்ல, அப்போயே எனக்கு புரிஞ்சிருச்சு. ஏன் எதுவுமே நடக்காத மாதிரி நடிக்கிற? சொல்லு, ஏன் நீ இந்த மாதிரி இருக்கன்னு எனக்கு புரியல. உனக்கு என்ன தான் வேணும்? நீ எந்த மாதிரி பர்சன் எனக்கு தெரியும். நீ இந்த மாதிரி இருந்ததே கிடையாது. பட் நீ என்கிட்ட பேசுறதுக்கு கூட தயங்குற. என்ன ரீசன்னு நான் தெரிஞ்சுக்கணும்னு சொல்ல, இல்லை நான் ஸ்ட்ரைட்டாக உன்கிட்ட சொல்லணும்னு ஆசைப்பட்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, ஆமான்னு தேம் சொல்கிறான். சரி ஓகே, சொல்லிட்டா போச்சு. நான் எதுக்காக இந்த மாதிரி பண்ணேன்னு தெரியுமா? நீ அவனை நல்லபடியாக ட்ரீட் பண்ணும். உனக்கு அவனை பிடிச்சிருக்குன்னா எல்லாரும் முன்னாடி நீ சொல்லு. அவன் கூட எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோ, லைஃபு ஒர்க்குன்னு எல்லாமே. நான் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கேன்னு தேம் சொல்கிறான். அப்படிலாம் இல்லை, அட்லீஸ்ட் நீ அவனுக்கு என்ன பிடிக்கும் என்ன பிடிக்காதுனாவது தெரிஞ்சு அவனை நீ சப்போர்ட் பண்ணணும். பாரு உன்னை பாரு நீ எப்படி இருக்கேன்னு. நீ என்னை அவாய்ட் பண்ணிட்டே தானே இருக்க அப்படிங்கிற மாதிரி தேம் ஒரு பக்கம் கத்துறான். ஆல்ரெடி உனக்கு தெரியும்ல என்னோட ஜோன் என்னன்னு. அது தெரிஞ்சும் நீ ஏன் இப்படி இருக்க எனக்கு புரியல. நீ நினைக்கிற மாதிரி பர்சன் கிடையாதுன்னு சொல்லி தேம் அப்படியே கோவமாக அவனும் காயினை போட்டுட்டே இருக்க, பேசிகிட்டே ஒரு காயினை மிஸ் பண்ணிட்டான். அப்படியே ஜூன் அவனை பார்த்துட்டே இருக்க, இந்த கேமை பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது தோக்கிறதுன்னு இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 பேரும் இன்னும் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்கோம். அதனால தான் இங்கே நின்று 2 பேரும் சண்டை போட்டுட்ருக்கோன்னு எனக்கு தோணுதுன்னு சொல்ல, உண்மையாகவே நம்ம ஃப்ரெண்ட்ஸா அப்படின்னு சொல்லி ஜூன் கேட்குறான். நான் அப்படி தான் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நம்ம 2 பேரும் இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கோன்னு தோணுதுன்னு சொல்ல, ஜூன் அவனை பார்த்து லைட்டாக சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்போ பார்த்தா 2 பேருமே ஈக்குவலான ஸ்கோரில் தான் இருக்காங்க. ஸோ எனக்கு ஒன்றும் புரியல. நீ ஏதோ சாங் சொன்னியே அதை பற்றி சொல்லுன்னு சொல்ல, சாங் தானே சொல்லிட்டா போச்சு. அதை சொல்லத்தானே வந்தேன். அதாவது இந்த சாங் மார்க்ஸ்க்கும் சரி உனக்கு எனக்கு எல்லாருக்கும் ஒரு பர்ஃபெக்டான ஒரு சாங்காக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னு சொல்லி அவனோட இந்த சாங்கெல்லாம் க்ரியேட் பண்ணி எழுதியிருப்பான்ல, அதை கொடுக்குறான். சேம் டைம் அடுத்து போ வந்து பைக்கு மெசேஜ் பண்ணிட்டு வரான். டே என்னாச்சு, ரொம்ப நாளாக அமைதியாக இருக்க, ஒரு வாரமாக உன்னோட ஏபி பற்றி எதுவுமே பேசுறதில்ல, 2 பேருக்கு என்ன தான் நடக்குது ஒன்றும் புரியலன்னு அவள் கேட்டுட்ருக்கா. அது ஒன்றும் இல்லைன்னு சொல்ல, எனக்கு என்னமோ கொஞ்சம் வேறு மாதிரி இருக்குது. சரியாச்சா இல்லையா சொல்கிறா. ரீசெண்டாக இதை பற்றி நீ என்கிட்ட பேசுகிறதே இல்லைன்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அப்படியே தான் போய்கிட்டு இருக்குங்கிற மாதிரி இவனும் மெசேஜ் பண்ணிட்டு வரான். 2 பேரும் பேசிகிட்டு இருக்க, சரி ஓகே அந்த ஏபியை பற்றி இன்னும் கொஞ்சம் ஏதாவது சொல்லுடா. அப்புறம் மார்க்ஸ்க்கு நீ ஹெல்ப் பண்ணியிருக்கீல, அதை பற்றி கொஞ்சம் ப்ரீஃபாக ஏதாவது சொல்ல முடியுமான்னு சொல்ல, அதை பற்றிலாம் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்லி இவன் மெசேஜ் பண்ணிகிட்டே வந்துட்டுருக்க, ஆப்போசிட்டில் பார்த்தா அங்கே ஜூன் நிற்கிறான். ஜூனை பார்த்துன்னு இவனுக்கு ஷாக்காக இருக்குது. இவன் என்னடா இங்கே வந்திருக்கான்னு. அதுக்கப்புறம் 2 பேரும் உட்காந்து பேசுகிறாங்க. நான் அந்த சாங் வந்து ரெடி பண்ணிட்டு வந்திருக்கேன் இந்தா அப்படின்னு சொல்ல, பரவாயில்ல இவ்வளோ சீக்கிரமாக முடிச்சிட்டிங்க. பரவாயில்ல, நீ உன்னோட குரூப்புக்கு ரொம்ப சின்சியராக இருக்க. இது யாரோட ஐடியா? தேமோட ஐடியா தான். ஃபர்ஸ்ட் அவன் தான் இந்த சாங்கை ரைட் பண்ணது. ஸோ நீ பாரு அவன் ஐடியா நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு நீயே சொல்லுன்னு சொல்ல, பார்க்கலாங்கிற மாதிரி இவன் சொல்கிறான். ஆனால் எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருக்குது. ஏன்னா தேம் எப்பயுமே வந்து வேறு மாதிரி இருப்பான். ஃப்ரெண்ட்ஷிப் சாங்கை பற்றி மட்டும்தான் எழுதுவான். அந்த மாதிரி லவ் சாங்ஸ்லாம் அவனுக்கு பிடிக்காது. இது அவன் ஸ்டைலே கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, அவன் ஸ்டைல் அது இல்லைனாலும் அவன் எழுதுவான்னு சொல்ல, அதுக்கப்புறம் அந்த சாங்கை அங்கே 2 பேர் கேம் விளையாண்டு முடிச்சதுக்கப்புறம் பாடி காட்டியிருப்பான். சார் லிரிக்ஸை கொடுத்துருப்பான். ஸோ இந்த லிரிக்ஸ் ஃபுல்லாகவே லவ் பற்றி மட்டும்தான் இருக்கும். மோஸ்ட்லி தேம் வந்து எப்பயுமே ஃப்ரெண்ட்ஷிப்பை பேஸ் பண்ண சாங் தான் எழுதுவான். பட் இந்த லவ் சாங்கை பார்க்கும்போது ஜூனுக்கே ஷாக்காக தான் இருக்குது. பரவாயில்லையே இப்படிலாம் எழுதியிருக்கேன்னு. அதுவும் இல்லாமல் இவனுக்கும் போக இடையில இருக்க அந்த ரிலேஷன்ஷிப்பை சொன்ன மாதிரி தான் இருந்தது அந்த சாங். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபுட்டேஜ் எல்லாருக்குமே யூஸ் ஆகும்னு தோணுது. இந்த சாங் உனக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு போகிட்ட கேட்க, பிடிச்சிருக்கு. அவன் சூஸ் பண்ணுற எல்லாமே சரியாக தான் இருக்கும்னு சொல்லி யோசிச்சிட்டே இருக்க, அதுக்கப்புறம் இதில் யாரையும் ஹர்ட் பண்ண விரும்பலை. என்னை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு சொல்லி கேம் விளையாடுற அந்த இடத்துல நின்று 2 பேரும் பேசியிருப்பாங்க. நம்ம 2 பேருக்குள்ளே என்ன இருந்தாலும் சீக்கிரம் அதை சரி பண்ணிக்கணும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி தேம் சொல்லியிருப்பான். இதெல்லாம் கேட்கும்போது ஜுன்னோட மனசில் லைட்டாக மாறிடுச்சு. அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறான். உனக்கு உண்மையாகவே அவனை பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்க, அது எனக்கு சரியாக தெரியலையேங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்கான். பட் நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அவனுக்கு கண்டிப்பாக என்னை பிடிக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்ல, போதும் நான் எல்லாமே உங்ககிட்ட சொல்கிறேன். உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குதுன்னு சொல்ல, என்ன சொல்கிற? அவனுக்கு நான் செட் ஆகாதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணான்னு சொல்ல, இங்கே பாரு ஒரு ப்ராமிஸ் பண்ணேன், நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி கேட்க, ஆக்சுவலி அது வந்துன்னு சொல்ல, அதுக்கப்புறம் இங்கே போகிட்ட பேசிகிட்டு இருக்கான். கனவுலேருந்து சார் வெளியே வந்துட்டார். இந்த சாங் ரொம்ப நல்லா இருக்குது, நல்லா சிங்க் ஆகுது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பட் இதை தேம் கிட்ட ஃபஸ்ட்டு நான் காட்டணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்ல, இப்போ தேம் எங்கே இருப்பான் அது எனக்கு தெரியல, அவன் எங்கே இருக்கான்னு எனக்கு தெரியல. பட் நான் இதுக்கப்புறம் உன்னை திட்டவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி
கேட்ட ஜுன் சொல்கிறான். என்ன சொல்கிற? இப்போ தான் எனக்கு எல்லாமே புரிய ஆரம்பிச்சிச்சு. நீ இமேஜின் பண்ணிகிட்டு இருக்கன்னு நினச்சி இத்தனை நாளா. பட் அது இமேஜினேஷன் கிடையாது, உன்னோட கற்பனை கிடையாது. நான் இப்போ தான் அவன்கிட்ட பேசிட்டு வந்தேன். பேசினதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே புரிஞ்சிருச்சுன்னு ஜுன் சொல்கிறான். அப்படியே அமைதியாக இருக்க. போக்கு ஒன்றும் புரியல. 2 பேரும் பேசினதை அப்படியே மறுபடியும் காட்டுறாங்க. எனக்கு எப்பயுமே அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருந்ததே கிடையாது தெரியுமா அப்படின்னு சொல்லி ஜூன் அப்படியே தேமை பார்க்க. அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீ என்னோடய ஃப்ரெண்டு, எப்பயுமே நீ தோக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஸோ உன்னை மாதிரி ஆள் தோக்கக்கூடாதுடா. இன்னொரு கேம் விளையாண்டு பார்க்கலாமா? நீ லூஸராக இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறாங்க 2 பேரும் கேமை. ஸ்டார்ட் பண்ணி தான் ஆகணுமான்னு சொல்ல பண்ணலான்னு சொல்லிட்டு இந்த டைம் காயின் போட்டது ஜூன். 2 பேரும் மறுபடியும் கேம் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா அவன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணு சரியா? கண்டிப்பாக அவனுக்கும் உன்னை ரொம்ப பிடிக்கும். அவன் கூட இருந்ததுலேருந்து நானே அதை தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டோன்னே தேமுக்கு அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்குது. உண்மையாக சொல்கிறியாடாங்கிற மாதிரி அப்படியே அவனை பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுன்னு அதுக்கு அமைதியாக அவனை பார்த்து சிரிக்க, அதுக்கப்புறம் அதை யோசிச்சுட்டு இங்கே அப்படியே எல்லாத்தையும் சொல்லியிருப்பான் போல். உடனே போக சொல்கிறான். நீ காமெடி பண்ணாத, ஏதாவது விளையாடுறியான்னு சொல்ல, டே ஏண்டா இப்படி இருக்கீங்க? 2 பேரும் இப்படியே இருக்காதீங்க சரியா? அப்படிங்கிற மாதிரி டென்ஷன் ஆகிடுச்சு. இதை கேட்டுட்டு நான் முதல்ல போய் தேமை பார்க்க போகிறேன்னு சொல்லி வேகமாக போகிறான். எங்கடா போகிற? இவ்வளோ வேகமாக அவனை போய் பார்க்குற? நான் அவன்கிட்ட இந்த மியூசிக் வீடியோ காட்டணும்னு சொல்ல, இவ்வளோ அவசரமாக எங்கே போகிற? வெயிட் பண்ணு, அவன் தான் ஆல்ரெடி இன்றைக்கி பார்த்துட்டில, நாளைக்கு கூட பேசிக்கலாம்ல இதை பற்றின்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சரிடா எனக்கு புரியுது. முதல்ல 6 மாதம் கையை பிடிச்சிட்டே டேட்டிங்கில் இருங்க, அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக 2 பேரும் கிஸ் பண்ண ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் அவனோட ரூமுக்கு நீ போ, அப்புறம் அப்படி இப்படின்னு சொல்ல, போதும் எப்படி 5 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் உங்களோட ரிலேஷன்ஷிப் வளர்றதுன்னு சொல்ல, நான் என்ன உங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கேன், இந்த மியூசிக் வீடியோவை காட்டுறேன்னு தான் சொன்னேன், இப்போ தேமை எங்கே இருக்கான்னு சொல்லு அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஜூன் அவனை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டுருக்கான். அப்புறம் வேகமாக அவன் டைலரிங் ஷாப்பில் தான் இருக்கான்னு தெரிஞ்சு அங்கே வந்துட்டான். வந்தவுடனே அந்த கடையோட ஓனர் அங்கிள், இந்தாக்கி அமைதியாக இரு, அவன் தூங்குறாங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த பக்கம் போக, அப்புறம் தேம் பக்கத்தில் வரான். அவன் காதில் ப்ளூடூத் இருக்குது, அதை எடுக்கலான்னு எடுக்க டக்குன்னு தேம் முடிச்சிட்டான். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்க, நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி தேம் பார்த்து கேட்குறான். நான் இப்போ தான் வந்தேன் அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் அவனை பார்த்துட்டே இருக்கான். அது வந்து நான் அந்த எம்வியை ட்ராப்டில் ஃபினிஷ் பண்ணிட்டேன், நீ வேணால் பார்க்குறியா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி, ஆனால் ஃபர்ஸ்ட் இதை தான் பேசணும்னு நீ நினச்சியா அப்படின்னு சொல்லி தேம் கேட்க, ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இருக்கான். ஆக்சுவலி இவன் ஜூன் சொன்னதை பற்றி எதுவும் சொல்லலை. ஸோ அதுக்கப்புறம் இந்த சாங் ஆட் பண்ணது எல்லாமே காட்ட, எல்லாத்தையுமே பார்க்கும்போது இது நல்லா இருக்கான்னு சொல்லி கேட்க, எனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கும் பிடிச்சிருக்குல்லன்னு சொல்ல, பிடிச்சிருக்கு, நல்லா இருக்குன்னு சொல்ல, ஓகே உனக்கு பிடிச்சிருந்தா ஓகே, நான் இதில் சொன்னது எல்லாமே உண்மை தான், ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கேன், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த ஃபுட்டேஜை கண்டிப்பாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அனுப்பணும்னு ஆசைப்பட்றேன், நான் வேணால் அனுப்பவா அப்படின்னு சொல்லி கேட்க, அனுப்புங்க அப்படின்னு சொல்ல, நீ ரொம்ப டேலண்டடான பர்சனாக இருக்க அப்படின்னு சொல்லி அவனை அப்படி புகழ்ந்து பேசுகிறான். பட் நீ தான் ரொம்ப டேலண்டட், நீ சாங் ரொம்ப அழகாக எழுதியிருக்க, அந்த சாங் ரொம்ப அழகாக இருக்குது, ஜஸ்ட் நான் அதை க்ரியேட் பண்ணியிருக்கேன் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல, இந்த ஃபுட்டேஜ் ரொம்ப நல்லா இருக்குல்ல, ஆக்சுவலி இந்த சாங் இந்த ஃபுட்டேஜுக்கு செம்மையாக ஃபிட் ஆகிருக்கு, உண்மை தானே அப்படிங்கிற மாதிரி அவனை பார்த்து அப்படியே சொல்ல, ஒரு செகண்ட் 2 பேரும் பார்த்துட்டே இருக்காங்க. அப்புறம் க்ளோஸாக வந்து அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை அனுப்பணும்னு சொல்லி அனுப்புகிறான். ஒரு செகண்ட் 2 பேரோட ஃபேஸ் வந்து அப்படியே க்ளோஸாக இருக்க, தேம்போ 2 பேரும் பார்த்துக்கிறாங்க. கொஞ்சம் அமைதியாக அவனை பார்த்துக்கிட்டே இருக்க, அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கும் போல். நீ சென்ட் பண்ணு, நான் திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணுறேன்னு சொல்லி வேகமாக அந்த பக்கம் போயிட்டான். நான் ஏற்கனவே அவன்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு சொல்ல, அதை கேட்டோன்னே டக்குன்னு திரும்பி பார்க்குறான் அவனை. அது வந்து நானும் அவனை இப்போ தான் மீட் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்ல, அப்படியா, நீ பேசிட்டியா? சரி, அவன் என்ன சொன்னான் அப்படின்னு தேம் கேட்குறான். அது வந்துன்னு சொல்லி என்ன சொல்லுதுன்னு புரியல. உன்கிட்ட அவன் என்ன சொன்னான்னு சொல்லு அப்படின்னு கேட்குறான். அது அவன் என்கிட்ட என்ன சொன்னான்னு தெரியுமா? என்ன சொன்னான் அப்படின்னு பார்த்துட்டே இருக்க, உனக்கு பிடிச்சிருக்கு, உனக்கு இந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அவன் சொன்னான் அப்படின்னு சொல்ல, அப்படியா, சரி, உண்மையாக தான் எனக்கு அந்த சாங் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். சரி, ஓகே, எடிட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்ல, உண்மையாக தானா அப்படின்னு சொல்லி தேம் கேட்குறான். ஆமாம், உன்கிட்ட அவன் இதை தான் சொன்னானா? ஆமாம், இதைத்தான் அவன் என்கிட்ட சொன்னான் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கப்புறம் என்ன பேசுறதுன்னு போக்கும் புரியல. 2 பேரும் சொல்லி தொலைவும் மாட்டேங்கிறாங்க, இப்படியே இழுத்துட்டே போகிறாங்க. எனக்கு அந்த எம்பியை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்ல, உண்மையாகவே ரொம்ப பிடிச்சிருக்கான்னு தேம் கேட்குறான். அதுக்கு ஆமான்னு சொல்லி அவனை பார்த்துட்டே இருக்க, ஆனால் மியூசிக் வீடியோ நீ இப்போ தான் ரெடி பண்ண, இப்போ தான் டிராஃப்ட்லேயே போட்டிருக்க, ஸோ இப்போ தான் நம்ம 2 பேரும் ஒன்றா சேர்ந்து பண்ணோம், ஆனால் நல்லா இருக்குன்னு அவன்கிட்ட எப்படி சொன்னேன்? அது வந்து ஐயோ என்னமோ சொல்லிட்டேனே,
ஜூன் உன்கிட்ட என்ன சொன்னான் அதை பற்றி சொல்லு அப்படின்னு சொல்லி தேம் அவன் பக்கத்தில் போக போக்கு என்ன பேசுனதுன்னு புரியல. போய் சொல்லி மாட்டிக்கிட்டோமேங்கிற மாதிரி எனக்காக இங்கே நீ வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னான். எனக்கு தெரியுமே நீ மண்டே டியூஸ்டே இங்கே தான் இருப்பேன்னு, அங்கிளுக்கு ஹெல்ப் பண்ணேன், அதனால தான் உன்னை பார்க்க இங்கே வந்தேன். நான் உனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்தேன்ல, அது உனக்கு ஞாபகம் இருக்கா? எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குன்னு சொல்லி அந்த மூவி டிக்கெட்டை அப்படியே கையில் எடுக்கிறான். ஸோ எனக்கு உன் கூட சேர்ந்து அந்த மூவி பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது. தேம் சொல்கிறான், சாரி நான் கொஞ்சம் பிஸியாக இருந்தனால உன் கூட எங்கேயுமே என்னால் வர முடியலன்னு. அதுக்கு பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்ல, நீ சாரி சொல்லணுன்னு அவசியம்லாம் கிடையாது, ஆல்ரெடி நீ தான் எல்லாமே பண்ணிட்டேன்னு சொல்ல, இருந்தாலும் நான் கொஞ்சம் லேட் பண்ணிட்டேன்ல, உனக்கான டைம் எனக்கு நான் கொடுக்கலன்னு சொல்ல, பரவாயில்லன்னு சொல்கிறேன்ல விடு அப்படின்னு சொல்ல. இதெல்லாம் கேட்கும்போது டென்ஷன் ஆகுது தேம்க்கு. நான் சொல்கிறத கொஞ்சம் கேட்குறியா? என்னது? இதுக்கப்புறம் நீ என்ன வேணாலும் சரி என்கிட்ட முடியாதுன்னா முடியாது, உனக்கு ஒன்று வேணும்னா வேணும்னு சொல்லு, பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லாத, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. சரி வா நம்ம 2 பேரும் இந்த படத்துக்கு போகலான்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவனும் இப்போ எல்லாத்தையும் பேக் பண்ண போகிறான். டிக்கெட் எடுத்து பார்க்குறான். நேத்தோட அந்த டேட் வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு. ஐயோ இன்றைக்கி 2ஆம் தேதியோடு அது முடிஞ்சுதேங்கிற மாதிரி பார்த்துட்டு, சரி ஓகே நான் டிக்கெட் இப்போயே புக் பண்ணுறேன் ஆன்லைன்லன்னு சொல்லி வேகமாக புக் பண்ண போகிறான். உடனே அவன்கிட்ட சொல்கிறான், அவ்வளோ அவசரம் ஒன்றும் வேணாம், பரவாயில்ல விடு, வேணாம் விடு, ஸ்பெஷல் ஸ்க்ரீனிங்னு வேறு சொல்கிறீங்க, பிஸியாக இருக்கும், எதுக்கு, பரவாயில்ல அப்படின்னு சொல்ல, ஐம் சாரி உனக்கு ப்ராமிஸ் பண்ணி அதை என்னால் சரியாக பண்ண முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்ல, அதனால் என்ன, பரவாயில்ல விடு, நீங்கள் பிஸியாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியும்லன்னு சொல்ல, நான் இப்போ தானே சொன்னேன், ப்ளீஸ் உனக்கு ஒன்று வேணும்னா நீ இந்த மாதிரி சொல்கிறத முதல்ல நிறுத்து, திரும்ப திரும்ப பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லாத, உனக்கு என்ன ஃபீல் ஆகுதோ அதை என்கிட்ட நீ சொல்லணும், நீ அப்படி சொல்லும்போது கண்டிப்பாக எனக்கு உன்னை பற்றி நல்லதாக ஆரம்பிக்கணும்னு தோணுது நம்ம லைஃப் அப்படின்னு சொல்ல, நல்ல ஸ்டார்டிங்னா எனக்கு புரியலையே, நான் சீரியஸாக தான் சொல்கிறேன், பரவாயில்ல விடுங்கன்னு அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஆரம்பிக்கிறான். பட் இது ஸ்பெஷல் தியேட்டரில் மட்டும் கிடையாது, ஸ்ட்ரீமிங் கூட அவைலபிளாக இருக்குன்னு கேள்விப்பட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம 2 பேரும் இன்னொரு டைம் எப்பயாவது அதை பார்த்துக்கலான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி அவன் பக்கத்தில் வரான். அப்புறம் இந்த டிக்கெட் எக்ஸ்பிரி ஆச்சுன்னு எனக்கு தெரியாமல் உனக்கு ப்ராமிஸ் பண்ணி உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணிட்டேன், ஐம் சாரின்னு சொல்லி தேம் அப்படியே பூவோட பக்கத்தில் வந்துகிட்டே இருக்கான். 2 பேரும் அப்படியே க்ளோஸாக பார்த்துட்டே இருக்காங்க. ஒரு செகண்ட் ஒரு மாதிரி இருக்குது, இவன் ரொம்ப எமோஷ்னலாக அவனை பார்த்துட்டே இருக்க, ஸோ நீ தான் சொன்னில ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் இருக்குன்னு, நம்ம 2 பேரும் ரூமில் போய் அந்த படத்தை பார்க்கலாமா, எனக்கு இந்த படத்தை உன் கூட பார்க்கணுன்னு ஆசையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டோன்னே அப்படியே ஒரு மாதிரி ஆயிடுச்சு, என்னடா அவன் இப்படி சொல்லிட்டானே, இன்றைக்கி நைட் நான் ரூமுக்கு வரவான்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லி 2 பேரும் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. ரோட்டில் வரும்போது தேம் அப்படியே கையை தொடலாமா வேணாமான்னு யோசிச்சிட்டே வரான். லைட்டாக கை மட்டும் உரசிக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு வழியாக அவன் கையை இவன் டைட்டாக பிடிச்சிக்கிட்டான். யாராவது நம்மளை பார்த்தா என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்ல, யார் இருக்கான்னு சுற்றி பார்க்குறாங்க. அந்த ரோட்டில் ஈகாக்கா கூட இல்லை, ஒரு ஸ்ட்ரீட் டாகு கூட அங்கே இல்லை. பட் அதை பார்த்து யாராவது நம்மளை பார்த்துருவாங்கன்னு கையை 2 பேரும் டைட்டாக பிடிச்சிட்டு அது தேம் அவனோட ஜாக்கெட்டோட அந்த பேக்கெட்டுக்குள்ளே விட்டுட்டான். இதுக்கப்புறம் யாரும் நம்மளை பார்க்க மாட்டாங்கல்ல அப்படிங்கிற மாதிரி காமெடி பண்ணுற மாதிரி பேசுகிறான். இது கேட்கும்போது சிரிப்பு வந்துருச்சு. நான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் பேசி நான் பார்த்ததே இல்லை, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்லி அவனை பார்த்து சிரிக்க, அப்படியா சரி ஓகேன்னு சொல்லி 2 பேர் அப்படியே வந்துகிட்டே இருக்காங்க. அப்புறம் இன்றைக்கி நிறைய அவங்க கூட சேர்ந்து செய்யணும்னு ஆசைப்பட்றேன். என்னது ஒன்றும் புரியலையே அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். அதான் சொல்லிட்டேன்ல நிறைய இருக்குது, உன்னை தப்பாக ட்ரீட் பண்ணக்கூடாது, உன்னை எப்பயுமே இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், உன் கூட ஒன்றா இருக்கணும், உனக்கு பிடிச்சதெல்லாம் பண்ணணும், அதெல்லாம் ரொம்ப ஆசைப்பட்றேன்னு சொல்ல, என்ன பேசுகிற ஒன்றுமே புரியலையேங்கிற மாதிரி கேட்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னாங்க அந்த மாதிரி இருந்தால் தான் உனக்கு பிடிக்கும்னு, நம்மளை பற்றி உன் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டே பேசிட்டியா அப்படிங்கிற மாதிரி கேட்குறான். பேசிட்டேன், எல்லாருக்குமே தெரியும், இப்போ தான் கொஞ்சம் பேசியிருக்கோம், அவங்க எல்லாருமே சொன்னாங்க உனக்கு முதல்ல இம்பார்ட்டன்ட் கொடுக்கணும், உன்னை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாது, உனக்கு பிடிச்சது எல்லாமே பண்ணணும், அது மட்டும் இல்லாமல் உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாமே கொடுக்கணும், உன்னை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல, அப்படியா சரி ஓகே அப்படின்னு சொல்ல, சரி உன் வீட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம கொஞ்சம் திங்ஸ்லாம் வாங்கணும், அதெல்லாம் வாங்கிட்டு வரவா அப்படின்னு சொல்ல, என்ன வாங்கணும், அதான் சொல்கிறேன்ல சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கிக்கலாவான்னு சொல்லி 2 பேரும் மூவி பார்க்கறதுக்கு முன்னாடி என்ன பண்ணலான்னு பிளான் பண்ணாங்கன்னு தெரியல. அப்படியே 2 பேரும் போகிறாங்க. இவன் என்னடா நிறையா பண்ணணுங்கிறான், என்னத்தை பண்ண போகிறானோ ஒன்றும் புரியலேங்கிற மாதிரி அப்படியே தேமை பார்த்துட்டே இருக்கான். அதுக்கப்புறம் ஒரு ஷாப்புக்கும் போயிட்டாங்க. அங்கே போனோன்னையும் சீக்கிரட்டாக சார் ஏதோ வாங்கிட்டு இருக்க, தள்ளி நின்று அதை பார்க்கும்போது அப்படியே தொண்டைக்குள்ளே எச்சில் மட்டும் அப்படியே இறங்குது. ஒரு மாதிரி எச்சில் முழுங்கிட்டு அப்படியே நிற்கிறான். இவனுக்கு ரொம்ப பதட்டமாக இருக்குது. அங்கே வாங்க வேண்டிய திங்ஸ் எல்லாத்தையும் வாங்கிட்டு சார் அப்படியே க்ளோஸ்அப்பில் வர, இதை பார்க்கும்போது செம்ம ஷாக்காக இருக்குது. இதோட இந்த எபிசோடை இங்கே முடிச்சிருக்காங்க. ஆக்சுவலி அடுத்த எபிசோடில் கண்டிப்பாக ஒரு சூப்பரான கில்மோ சீன் காத்திருக்குன்னு நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு வீடியோ பற்றிய கருத்துக்களை சொல்லுங்கள். அடுத்த எபிசோட் பார்க்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.